அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்துக்கிறடா, சோறு அடிச்சோடா. ஆமா சார், இந்த மாதிரி குடிய குடிச்சிட்டு உடம்பை கெடுத்தது முல்லாத இந்த குடும்பத்தை கெடுத்துட்டு இவரை நம்பி என்ன பண்றது? இந்த புள்ள குட்டிங்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன். அவர் கூட போறது 10 பேரு, அந்த 10 பேரும் நல்லா இருக்கிறாங்க. இவரை மட்டும் குடிய குடிச்சிட்டு இந்த மாதிரி குடும்பத்தை கெடுத்து அவரையும் கெடுத்துக்கினாரு. இவரை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், சென்னைக்கு போய் எதனா ஒரு கூலி வேலை செஞ்சாவது பிள்ளைங்க தங்கச்சிங்கெல்லாம் பாத்துக்கலாம், குடும்பத்தை நம்மள பாதுகாத்துக்கலாம். என்ன நம்ம சென்னைக்கு போலாம்னா நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். எங்கேயாவது போய் ஒரு வேலையை தேடிக்கினேன். சென்னைக்கு வந்துட்டோம். அங்க 30 ரூபாய் ஒரு வீடு வாடகை பாத்துக்கிறேன். இங்கதான் கூட்ஸ் வண்டியில எனக்கு வந்து மூட்டை தூக்குற வேலை கிடைச்சிக்குது. அப்படியா? ஒரு நாளைக்கு 35 பைசா. நான் போய் வேலை செய்யறேன். சரிப்பா, போயிட்டு வாப்பா. இந்தாம்மா 35 பைசா இருந்தாமா. என்னப்பா எத்தனை நாளைக்கு இப்ப அந்த காசை வச்சு இது பண்றது? வந்த நாளா இந்த 35 பைசா கொண்டு கொடுக்குற. வீட்டுல ஒரு குழம்பு கூட வைக்க முடியலையாப்பா, பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குதாப்பா. வேலை செய்யற இடத்துல சம்பளத்தை கொஞ்சம் கூட்டிக்கலாம்பா. சரிம்மா, போயிட்டு அம்மாவும் பசி, அதுல வந்து வறுமையில கஷ்டப்படுறாங்க. ஓனரும் சம்பளத்தை போட்டு தர மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம செத்துடலாமா? தன்னாவில் வந்து தள்ளி விட்டுற வேண்டியதுதான். தம்பி யாரா நீ? ஏய் தன்னால தலை வச்சுங்க தம்பி. என்னாச்சு உங்க? நான் சாவ போறேனா? எதுக்கு சாவ போற நீ? நாங்க தெற்கத்தி சைட்ல இருந்து வரோண்ணா. வீட்டையும் ரொம்ப வறுமை. ஒரு நாளைக்கு 35 பைசா தான் சம்பளம். அதை வச்சு டெய்லியும் கஞ்சி குடிச்சுன்னு இருக்கானா. இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. நான் சாவுறேண்ணா. என்னப்பா எதுக்கு பார்த்தா சாவர சொல்லிட்டு இருக்க? கர்த்தராகி இயேசு நம்புப்பா. கர்த்தர் உன்னை போஷி பாரு. என்ன பாரு, எனக்கே 2 தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு 40 மேல வளர்த்துங்கிறேன். அது வச்சு கர்த்தர் என்ன போஷிக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தர் உன்னை போஷி பாரு. நீ சபைக்கு போப்பா. எங்கண்ணா இருக்கு? இங்க பக்கத்துல பொருஷோகத்துல பாஸ்டர் சுந்தரம் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து ஏசியா சர்ச் நடத்துறாரு. அங்க போ, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சரிண்ணா. சரி பார்த்து போ. தாமோஸ் பரவாயில்ல, நல்ல பிள்ளை, நல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற, கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கிற. இதை பிள்ளைங்க தான் எனக்கு வேணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சரியா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு போயிடுறோம். 2 நாள் லீவ் ஆயிடும். வருமானம் ஒண்ணு இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னு ஒண்ணு இல்லையாப்பா. சரிம்மா, நான் பாக்குறேன். பாஸ்டர் வந்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்துக்கணும்னு சொல்றாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா நடக்கட்டும். ஆசீர்வதிப்போம். நான் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கி வந்து தரேன். அதுல சோறுலாம் பொங்க வைக்கக்கூடாது. அது மூட்டை பூச்சி மருந்து, எலி மருந்து இருக்கு. அது சாப்பாடுல கலந்து நம்ம 4 பேர் செத்துடலாம். ஐயோப்பா, இந்த நிலைமையை பாக்குறதுக்குப்பா உங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இந்த மாரிலாம் பேசாத ராஜா. நல்லபடியா போயிட்டு பாத்துக்கலாம்ப்பா. ஏசப்பா, நீங்க வந்து எங்க ஊழியத்தை செய்ய சொல்றீங்க. எங்க அம்மா வீட்டு வருமானம் வேலைக்கு போக சொல்றாங்க. இப்ப என்னப்பா பண்றது? தாமோஸ் வீட்டுக்கு போ. யாரு? தாமோஸ் வீட்டுக்கு போ. யாரும் தெரியல. வீட்டுக்கு போக சொல்றாங்க. போக வேண்டியதுதான். உனக்கு ஒரு தபால் வந்துருப்பா. என்ன மணி ஆர்டர் வந்துருப்பா. என்ன மணி ஆகுது? பைசா வந்துருப்பா. எவ்வளவு? 30 ரூபாய் வந்துருப்பா. கையெழுத்து போட்டு வாங்கிட்டுப்பா. சரி. யார் அனுப்பிச்சுட்டு போறது? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருந்தாரு. அவரை நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து விட்டோமே, அதுக்காக அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு போல. அம்மா அம்மா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருந்தாருல, அவர் கூட உடம்பு சரியாம நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டோமே, அவர் வந்து நம்மளுக்கு மறக்காம 30 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அந்த வழி நடத்துறாரு நம்மள. போயிட்டு வா.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஆண்டவர் உன்னை அதிகமா நேசிக்கிறாரு. நீ ஆண்டவர் நேசிக்கிற. நல்ல வேலை, நல்லா தேவையானதெல்லாம் சந்தித்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விருந்துகிறது அமகலப்படுத்திட்டோம். ஆண்டவர் கிருபியால பரவாயில்ல. இங்க பாரு, 90 ரூபாய் வாடகை மாசம் வாடா. வீட்டு வாடகை நான் கொடுத்துக்கிறேன். நீ அந்த டீச்சர் வேலையை எழுதி கொடுத்துரு. நல்லா உங்க ஆவிக்குரிய புருஷா நல்லா ஊழியம் செய்யறாரு. அவரோட கூட நீ சேர்ந்து ஊழியம் செய்யறது தான் நல்லது. 2 பேரும் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்க தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். வருஷத்துல சுந்தரம் பாஸ்டர் இருக்கிறாருன்றதே மறந்துடு. வீட்டு வாடகை நான் கொடுத்துக்கிறேன். நீ ஊழியம் செய். உனக்கு வர வருமானத்துல ஆண்டவர் உனக்கு தேவையானத கொடுப்பாரு. சாப்பிடு. அப்படி இல்லைன்னா பட்டி கிடந்து சாவு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். அவரு நான் சாப்பிட்டா சாப்பிட்டு செத்தா சாவுன்னு சொல்றாரு. என்ன பண்றது? இதுக்கான ஒரே வழிதான், நம்ம கர்த்தருக்குள்ள போகணும். ஆமாங்க, இனிமேல் நீங்க அவர் மேல வச்ச நம்பிக்கை விட்டுறீங்க. இனிமேல் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலாங்க. சரிம்மா. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு பாஸ்டர் வழிநடத்தின்னு வந்தாரு. நான் நல்லா ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து கொடுத்தாரு. அங்க சொன்னாரு, நீ சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா செத்து போ அப்படின்னு சொன்னாரு. அப்போதான் தெரியுது நாங்க கர்த்தருக்குள்ள வரத்துக்கு அவர் அப்படி பண்ணிக்கிறாரு. நாங்களும் கர்த்தரை நல்லபடியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ 100 கோடி அளவுக்கு சர்ச்சு கட்ட சொல்லி சர்ச்சு கட்டினதால கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கிறாரு. நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. அந்த நாடகம் ஏதோ கட்டுக்கதையோ அல்லது கிறிஸ்தவத்தை விளம்பரப்படுத்தவோ போடப்பட்ட நாடகம் அல்ல. இது நிஜமாய் நடந்த ஒரு சம்பவம். தெற்கத்தி சைடுல நல்ல வாழ்ந்த குடும்பம். 10 அண்ணன் தம்பிகளோடு இருந்தவர். 4ஆவதா இருக்கிற அவரு குடித்து அங்கங்க விழுந்து குடும்ப மானத்தை எடுக்கிறது போல இருந்ததுனால அவங்க தாயார் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டின்னு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில ஆவடியில வந்த பிற்பாடு ஒரே மகன், அக்கா தங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவருடைய வேலை என்னன்னா, அவங்க பையனுடைய வேலை டெய்லியும் போயிட்டு ஆவடியில பூட்ஸ் வண்டியில மூட்டை தூக்குவாரு. அந்த நாட்கள்ல 35 காசு சம்பளம். அதை எடுத்துன்னு தன் தாயார் இடத்துல கொடுப்பாரு. எத்தனையோ நாட்கள் குழம்பு இல்லாம வெறும் அரிசியை பொங்க வச்சு கஞ்சி தான் குடிச்சுன்னு இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. இப்படி போராட்டம் இருக்கும்போது எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டப்படுறதுன்னு சொல்லி ரயில்வே கேட்ல போய் தலையை வச்சார். கர்த்தர் அவரை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, நாட்கள் கடந்தது. தேவ பிள்ளைகளே, ஒண்ணும் இல்ல, கம்பெனியும் சாத்தப்பட்டது. கர்த்தரும் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. என்ன செய்வது என்று தெரியாம தன் தாயாரை பார்த்து சொல்றாங்க, மா இனி யாராலும் என் இடத்துல கடன் வாங்க முடியாது. 5 ரூபாய் வாங்கிட்டு வரேன், அரிசி பொங்க வைங்க. இனி நம்ம சாப்பாடு செய்ய தேவை. பூச்சி மருந்து வாங்கி அதுல கலந்து குடும்பம் சாப்பிட்டு செத்து போகலாம், வேற வழியே இல்லை என்று அவர் சொன்னார். அதே போல போனாரு. கட்டடத்துல ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கலான்னு போனவரு அழுது கொண்டு இருக்க கர்த்தர் சொன்னாரு, தாமோஸ் வீட்டுக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். 2 முறை கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அதை கேட்டு புறப்பட்டு போனாரு. புறப்பட்டு போனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வயதானவருக்கு அவங்க மருத்துவ உதவி செய்த பிற்பாடு நல்லாயி அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. இவங்களை ஞாபகப்படுத்தி ஒரு 30 ரூபாய் மணியாக அந்த நாட்கள் அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் அவர் நடத்தினது தெரிஞ்ச பிற்பாடு கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தாங்க. கர்த்தர் படிப்படியா ஆசீர்வதித்தாரு. இப்போது ஆவடியில 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்க முடியாது. என் தேவனாகி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் தான் வாழ்க்கை, போராட்டம் தான் வாழ்க்கை, வியாதி தான் வாழ்க்கை, பிரச்சனை தான் வாழ்க்கை, இதிலே முடிந்துடும் என்று நீங்க நினைக்க வேணாம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறது அவரால் வரும் என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது. ஆகவே சுகத்தை விரும்புறியா, விடுதலை விரும்புறியா, ஆசுவத்தை விரும்புறியா, இரவுல நல்ல தூக்கம் வரலையா, எனக்கு தூக்கம் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ விரும்புகிற காரியம் என்னவாக இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் தருவார். ஆகவேதான் 2000 ஆண்டுகளை சுமந்து அவர் தீர்த்தபடினாலே அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க விரும்புகிறதே என் தேவனாகி கர்த்தர் செய்வார். 2 முறை தற்கொலைக்கு முயற்சித்தார், கர்த்தர் விடுவித்தார், ஆண்டவர் அவங்க ஆசீர்வதித்தார். இப்போது 100 கோடி ரூபாய் சபையை கட்டும்படியா என் தேவனாகி கர்த்தர் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இருக்கிறவங்களை தேடி போலங்க, இல்லாத ஏழைகளும் பரதேசிகளும் தேடி வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா, உங்களுக்கு அற்புதம் செய்ய என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை தேவனே, இந்த வார்த்தை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு கரம் தயவு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.